வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயசுமணி மரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சினிமா சங்கங்களை பற்றி பேச போகிறோம். இந்த சினிமா சங்கங்கள் சிறு பட தயாரிப்பாளர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறது, அதை பற்றி பேச போகிறோம். இந்த சினிமா இன்று அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, அதை பற்றி பேச போகிறோம். இந்த அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிற சினிமாவை காப்பாற்றுவதற்கு இந்த சங்கங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த சங்கங்கள் முயற்சி செய்ததா அல்லது செய்யாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போறோம். இப்போ சத்தம் இல்லாமல் ஒரு சம்பவம் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுல ஒரு பெரிய சிக்கல் சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு. கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறவங்களை பத்தி நான் பேசல. லட்சக்கணக்கில் பணம் போட்டு எடுக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த சினிமா துறையில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தெரியாது. கோடிக்கணக்கில் பணம் போட்டு தயாரிக்கும் தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர்கள் தான். லட்சக்கணக்கில் போட்டு படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் தான். படத்தோட தரத்துல வேணா ஏதாவது மாற்றம் இருக்கலாம், ஆனால் தயாரிப்பாளர்கள் தான். அவருடைய தரம் என்றும் மாறாது. சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏற்கனவே சென்சார் சர்டிபிகேட் வாங்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். அந்த அமௌண்ட்டு, சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கான அமௌண்ட்டு, அவர்கள் அப்ளிகேஷன் போடுறது வர்றது அலையிறது போடுறது வர்றது இதற்கெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் வாங்க. இதெல்லாம் சேர்த்து குறைஞ்சபட்சம் 70,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. 1 லட்சமாக இருந்த பணம் இன்னைக்கு 2 லட்சமாக, அதாவது 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. இதை பற்றி எந்த சங்கங்களும் பேசல. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த விஷயம் வெளியே பேசப்பட்டு விட்டது. எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து லீக் செய்யப்பட்டு வெளியே பேசப்பட்டு விட்டது. இது மாதிரி சென்சார் சர்டிபிகேட்டுக்கு 2 லட்சமா 2 மடங்காக அந்த தொகையை ஏத்த போறாங்க. ஏன் திடீர்னு 70,000 1 லட்சம் இருந்தது, ஏன் இன்னைக்கு 2 லட்சம் ஆகுதுன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு திரைப்படம் இருக்குன்னா திரைப்படத்தை நார்மலா நம்ம எல்லாம் போய் பாக்குறோம், கைத்தட்டி ரசிக்கிறோம், வந்துடுறோம். இப்ப காது கேளாதவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவர்களும் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிக்க வேண்டும்ங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கும் புரிகிற மாதிரி படத்துக்கு சப்டைட்டில் போட சொல்றாங்க. இப்ப இந்த சப்டைட்டில் போடுறதுக்காக இவ்வளவு ஒரு அமௌண்ட் வந்தது. அதுக்கு 60,000 70,000 இந்த ப்ராசஸ் அது இது லொட்டு எல்லாம் சேர்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் 2 லட்சமாக 2 மடங்காக ஏறி இருக்கிறது. இது பெரிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது சின்ன பிரச்சனை, கடந்து போயிடுவாங்க. 2 லட்சங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி 500 கோடி 600 கோடி அப்படின்னு பேசப்பட்ட படங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2 லட்சங்கிறது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு டீ செலவு மாதிரி, ஒரு நாளைக்கு டீக்கு செலவு பண்ற மாதிரி. அந்த தொழிலாளர்கள் வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு டீ வாங்கி தர செலவு பண்ற காசு அந்த 1 லட்சம் பெரிய பட தயாரிப்பாளர்களுக்கு. ஆனா சிறுபட தயாரிப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த 2 லட்சங்கிறது மிகப்பெரிய பணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் லட்சக்கணக்கில் தான் படம் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 15 லட்சத்துல இருந்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. சிறுபட தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க 15 லட்சத்துல படம் தயாரிச்சு அதை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி சேட்டலைட் எஃப்எம்எஸ் அது இதுன்னு ஒரு அமௌண்ட் பார்த்து லாபம் பார்க்கிற தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்போ இந்த 15 லட்சமே போட்டு எடுக்கிறவருக்கு இந்த 2 லட்சங்கிறது ஒரு 2 லட்சங்கிறது ஏறிடும், அதிகமாயிடும். இன்னைக்கு சேட்டலைட்டு சின்ன படங்களுக்கு சேட்டலைட் பிசினஸே இல்லை. இந்த சூழ்நிலையில ஒரு 15 ரூபா போட்டு அவர் ஒரு 20 ரூபா எடுக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த சென்சார் 1 ரூபா கூட போகும்பொழுது அவருடைய லாபத்துல அது குறையும். அப்போ அவர்களுக்கு பெரிய சுமையா இருக்கும் இந்த 2 லட்சம் அமௌண்ட்ங்கிறது. இதற்காக எந்த சங்கமும் போராடல. வாய் பேசாதவர்கள், காது கேளாதவர்களும் படத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சப்டேட்ல வரப்போகுதுன்னு 2 வருடங்களுக்கு முன்னதாக இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு. ஆனா 2 வருடங்களாக இந்த சங்கங்கள் முயற்சி செய்யுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்ப பார்த்தா இந்த 2 லட்சம்ங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்பதான் நான் நினைக்கிறேன், அப்ப இந்த சங்கங்கள் இதுல கோரிக்கையை வைக்கல. இந்த கோரிக்கைகளை வைத்து அந்த சங்க கோரிக்கைகளை அவர் ஏற்காம இருந்திருந்தா இன்னைக்கு போராடலாம். சங்கங்கள் எத்தனையோ சங்கங்கள் இருக்கு. இன்னைக்கு சாம்பர் இருக்கு. சாம்பர் டப்பிங் படம் அந்த மாதிரி போறவங்க, அவங்கள விட்டுருங்க. தயாரிப்பாளர் சங்கம் முழுக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வேற. அவங்க தமிழ் திரைப்படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களும் இருக்காங்க, வேற மொழி தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் திரைப்படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க பாரதி ராஜா ஒரு சங்கம் வச்சிருக்காரு. அப்போ அது போக கில்டு சங்கம் இருக்கு. அது போக இங்க அன்பு செல்லியன் ஒருத்தர் சங்கம் வச்சிருக்கிறாரு. சிறு முதலீட்டாளர்கள் தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சங்கம் வச்சிருக்காரு. அப்ப இத்தனை சங்கங்களும் வாய் மூடி மௌனியாக இருந்தது. ஒரு சென்சார் சர்டிபிகேட்டோட வாங்குறதுக்கான அமௌண்ட் ஏற போகுதுன்னு தெரிஞ்சும் இவர்கள் அமைதியாக இருந்தார்களா, அல்லது இந்த விஷயமே அவர்கள் தெரியாம இருந்தாங்களா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. தெரிஞ்சும் அமைதியா இருந்தாலும் அது தவறுதான். தெரியாம இருந்தாலும் இவர்கள் எதற்கு சங்கம் வைத்திருக்கிறார்கள் கேள்வியும் நமக்கு வருது. தெரிஞ்சு இருந்தால் அவர்கள் மெத்தனை போக்கா இருந்திருக்காங்க. இவர்கள்லாம் சங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு நம்ம கேட்போம். தெரியாம இருந்துட்டாங்கன்னா சங்கங்களே அதுக்கு தாங்க இருக்கு. சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இந்த சங்கத்தோட பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் வாங்கிட்டு போய் சென்சார் சர்டிபிகேட் வாங்கணும்.
இந்த பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் வழங்குறதுக்கு தான் இந்த சங்கங்களே இருக்கு. அதுக்கு தான் இந்த சங்கங்கள்ல தயாரிப்பாளர்கள் மெம்பர் ஆகுறாங்க. அப்போ இந்த சென்சார் மேட்ரே தெரியாம இருந்தது இந்த சங்கங்கள்னா அதை விட கேவலமான விஷயம் இல்ல. இந்த சங்க தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முனைகிறோம். இப்படி சென்சார் சர்டிபிகேட் 2 லட்சம் ஏறுவது மிகப்பெரிய கடினமாக சிறு தயாரிப்பாளர்களுக்கு இருக்கு. இன்னைக்கும் இந்த 2 லட்சமாக இந்த சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 2 லட்சம் விலை உயர்ந்தது யாருக்குமே தெரியல. எந்த தயாரிப்பாளருக்கும் சின்ன தயாரிப்பாளருக்கு தெரியல, தெரியாம தான் இருக்காங்க. அப்ப அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது யார்? அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கும் சங்கங்கள் தானே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன் இந்த விழிப்புணர்வை இந்த சங்கங்கள் ஏற்படுத்தவில்லை? தயாரிப்பாளர் சங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது? தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஒரு நிர்வாகம் அமைஞ்சிருச்சு. அந்த நிர்வாகமும் இதை பற்றி பேசல. பாரதி ராஜா அந்த சங்கமும் இதை பற்றி எதுவுமே பேசல. நான் உறுப்பினராக இருக்கக்கூடிய கில்டு சங்கமும் அதை பத்தி எதுவும் பேசல. ஏன்னா கில்டு சங்கத்துல இதை விட மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீயா நானாங்கிற பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல உறுப்பினர்கள் வேற சண்டை போட்டுக்கிறாங்க, நீயா நானான்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ பல அமைப்புகளாக பிரிஞ்சிருச்சு. கில்டு சங்கம் பல அமைப்புகளாக பிரிஞ்சிச்சு. தலைவர் தலைமையில ஒரு அமைப்பு, செயலாளர் தலைமையில ஒரு அமைப்பு, இன்னொரு செயலாளர் தலைமையில ஒரு அமைப்பு, இது போக உறுப்பினர்கள் இடையில 3வது அணி 4வது அணி அவர்கள் தனித்தனியா ஒரு அமைப்பு. இப்ப கில்டு சங்கம் சுக்குநூறா உடைஞ்சிட்டு இருக்கு. இந்த சுக்குநூறா உடைந்த இத்தனை குழுக்களும் சென்சார் சர்டிபிகேட் உயர்ந்ததை பத்தி பேசல. அதாவது சென்சார் சர்டிபிகேட் உயர்ந்ததை பத்தி இவர்கள் கவலைப்படல. இப்படி இத்தனை பிரச்சனைகள் இந்த சங்கங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதற்கிடையில கில்டு சங்கம் உடைந்து ஏகப்பட்ட பேரை இதில் இருக்கும் நிர்வாகிகளே வேறு சங்கத்துக்கு போய் சேருவதற்கு அவர்களை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு சங்கம் அழிந்து போகின்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த சங்கத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் நிர்வாகிகளோட கடமை. அந்த நிர்வாகிகள் வேறு சங்கத்தில் சேருவதற்கு இந்த உறுப்பினர்களை வழிகாட்டுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தவறு, இது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நேரம் வரும்பொழுது அவர் யார் என்ற முகத்திரையை கிழிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த தவறு நடந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த தவறு நடந்திருக்கிறதா என்று ஆராய்ந்து விட்டு அவர் யார் என்று அவருடைய முகத்திரையை கிழிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆக சங்கங்கள் சிறுபட முதலீட்டாளர்களை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அவர்களை ஏதோ ரோட்ல போற மாதிரி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது. பெரிய தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய உரிமை கொடுக்கிறது, அவர்களுக்காக நிற்பது, போராடுவது. யோசிச்சு பாருங்களேன். பெரிய தயாரிப்பாளர்கள் இப்ப என்ன பேசுறாங்க? தயாரிப்பாளர் சங்கத்துல வா, பெரிய பெரிய நடிகர்லாம் வா, பங்கெடுத்துக்கலாம், வா, ஷேரிங் படத்துல நான் வந்தா ஷேரிங் பண்ணிக்கலாம், வா, இன்னைக்கு சட்டம் ஏற்றுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கல்ல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப பெரிய முதலீட்டாளர்களுக்கு அது. அப்ப சிறிய முதலீட்டாளர்கள் அதே பெரிய முதலீட்டாளர்கள் படம் போட்டு இவ்வளவு காசு போட்டு பணம் இருக்கிறாங்க, அது திரும்பி எடுக்க முடியல, ஹீரோக்களுக்கு அதிக சம்பளம் போகுதுங்கிறதுக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நியாயமான விஷயம் தான். அப்போ பெரிய தயாரிப்பாளர்கள் என்ன கஷ்டப்படுறாங்களோ அதே தானே சிறுபட தயாரிப்பாளர்களும் கஷ்டப்படுவாங்க. அப்ப சிறுபட தயாரிப்பாளர்களுக்கும் நீங்க சொல்லணும்ல, சிறுபட தயாரிப்பாளர்கள் நீங்க பாதிக்கப்படுறாங்கல்ல. 2 லட்சமா சென்சார் சர்டிபிகேட் 2 லட்சமாக மாறும் பொழுது பாதிக்கப்படுறாருல, அதற்கு நீங்க குரல் கொடுக்கணும்ல. இன்னைக்கு சினிமா அழிவு பாதையில் போயிட்டு இருக்கு. சினிமா அந்த படம் எல்லாம் ஓடிட்டு இருக்கா? ஓடிட்டு இருந்தா நீங்க ஹீரோ கேட்கிற சம்பளத்தை கொடுத்துருப்பீங்களா? போட மாட்டீங்களா? ஒரு காலத்துல அப்படித்தானே பண்ணீங்க. எவ்வளவு சொல்ல பண்ணீங்க? வருமானம் எடுத்துட்டீங்க, லாபம் எடுத்துட்டீங்க, நஷ்டம் சத்தம் பண்ண மாட்டீங்களா? இன்னைக்கு நஷ்டத்தை பற்றி பேச வேண்டியதற்கு கட்டாயம் எதுக்கு வந்திருக்கு? சினிமா அழிவு பாதையில் வந்திருக்கிறது. சினிமா லாபம் கம்மியா இருக்கிறது, முதலீட்டாளர்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியவில்லை அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப நாளைக்கு ஒரு சிறுபட தயாரிப்பாளர் இப்படி 2 லட்சம் போட்டு சென்சார் சர்டிபிகேட் வாங்கும் பொழுது அவன் பாதிக்கப்படுவாங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கணும்ல. அதானே சொல்ல வரேன் நான். அப்போ கோடிக்கணக்கில் போறவருக்கு ஒரு முதலீடு போறவருக்கு ஒரு சட்டம், லட்சக்கணக்கில் போறவருக்கு ஒரு சட்டம் தான். 2 பேரும் தயாரிப்பாளர்கள் தானே. கோடிக்கணக்கில் போறவரை தயாரிப்பாளர்னும் லட்சக்கணக்கில் போறவரை வேற ஏதாவது பேர் வச்சு நம்ம அழைக்கிறோமா? இல்ல 2 பேரும் தயாரிப்பாளர்கள் தானே. இப்ப இருவரும் சம உரிமை கொண்டவர்கள். அப்ப இருவருக்காகவும் போராட வேண்டியது சங்கங்களுடைய கடமை. அந்த கடமையை செய்ய ஏன் மறுக்கிறது? இப்போ ஏற்கனவே இந்த சினிமா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சப்ப இந்த மாதிரி சப்டைட்டில் கொண்டு வந்தா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு திடீர்னு அப்படி சப்டைட்டில் கொண்டு சினிமா அழிந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி சப்டைட்டில் பிரச்சனை சப்டைட்டில் போட வேண்டிய பிரச்சனையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து போராட வேண்டிய சங்கங்கள் மூடி மௌனமாக இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு சங்கங்கள் பதில் சொல்லுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.